மீடியா ஆமா சாரி லேர்ன் மேடம் ப்ரோ சோஷியல் மீடியா பிரியதர்ஷினி சாரி பிரியதர்ஷினி என்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பண்ணிடுவோம் சாரி பிரியதர்ஷினி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நைட்டி போட்டு வந்துச்சுங்க. அதுக்கு இந்த 3 ஜட்ஜும் சேர்ந்துக்கிட்டு இப்படிதான் நீங்க ஸ்கூலுக்கு நைட்டி போட்டு போவீங்களா, நீங்க ஆல்ரெடி டீச்சரா வேற இருந்திருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களா, அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு ரிஜெக்ட் பண்ணி வேற அமுச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆரியும் மாயாவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், கேட்காம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயும் வெளியே வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, யாராவது இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்களா, எப்படியாவது நமக்கு வியூஸ் போயிராதா அப்படின்னு ஒரு சில சேனல்ஸ், அந்த சேனல்ட்டெல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அங்க என்னதான் ஆச்சு, அவங்க பண்ணது சரியா தப்பா, நாட்டாம உன்னோட தீர்ப்பு இதுல என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது எல்லாம் எனக்கு கேக்குது. சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நைட்டி போட்டு வந்துச்சிங்க. அதை பார்த்த உடனே ராஜு ஷாக் ஆயிட்டாரு. இத சீரியஸா பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சாச்சா இல்ல ப்ரோ இதான் நானு, எனக்கு ஃபேக்கா இருக்க பிடிக்காது, ஏன்னா நான் யாருன்னு காமிச்சிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன், அண்ட் இந்த ட்ரெஸ் போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு வேற மாதிரி ரூட்டை மாத்தி விட்டாங்க. இதுக்காக இவ்வளவு ரியலாவா வருவீங்க? அப்படியே வந்ததா காமன் மேன் தானே பேர் வச்சிருக்கீங்க, அப்படின்னா காமனா வரணும். டேய் ஏற்கனவே புருஷனை போட்டு தள்ளிட்டு நேத்தாண்டா பாளையங்கோட ஜெயில இருந்து வந்திருக்கா, என்ன ஏன்டா தள்ளி விடுற? சரி நமக்கு எதுக்கு வம்பு, பொம்பளைங்க சமாச்சாரம், தப்பி தவறி இதுல ஏதாவது வார்த்தையை விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு வரதுக்கு உரிமை கிடையாதா, அப்ப இவங்க என்ன பாடி ஷேமிங் பண்றாங்களா அப்படின்னு 1008 கேள்வி கேட்டுருவாங்கன்றது நல்லா தெரியும். அதனால பயபுல அமைதியா போய் உட்காந்துச்சு ஒரு ஓரமா. அங்க இருந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க மாயா அண்ட் ஓவியா. அவங்க என்ன கேட்டாங்க, ஒரு காமன் மேனை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நைட்டி போட்டு வந்தேன்னு சொல்றீங்க, இப்போ நீங்க இது மூலியமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் சொல்ல வரல, நான் நானா இருக்கேன், நீயா இருக்கியா, இல்ல இது வேஷம் அப்படின்ட்டாங்க மாயா. I'm not trying to say anything, I'm just being myself. அவ்வளவுதான். இது myself-ஏ இதுல ஒரு வேஷம். என் சுதந்திரத்தை தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. உனக்கு ஏத்த மாதிரி வாழ்ற சுதந்திரம் இல்ல, நீ வாழ்றத மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் சுதந்திரம். சரி என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் டீச்சரா இருக்கேன் அண்ட் என் குழந்தைங்களுக்கு அம்மாவா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி டீச்சரா போறேன்னு சொன்னீங்க, அங்க அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவியான்னு கேட்டாங்க ஓவியா. மேம் ஸ்கூல்னா ஸ்கூல் கிடையாது மேம், அது ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, ஒருவேளை அது டியூஷன் சென்டராவே இருக்கட்டும், அங்கேயும் நைட்டி போட்டு போவீங்களா அப்படின்னு கேட்க, அங்க நைட்டி போட்டு போலாம், ஆனா நான் போல. ஏன் போல, இங்க மட்டும் ஏன் போட்டு வந்த, அப்போ இவங்க என்ன பெருசா சொல்ற போறாங்க, நம்ம போவோம் அப்படின்னு தானே வந்திருக்க. எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஏங்க இதுனாங்க நைட்டி போட்டது ஒரு குத்தமா, ஏன் நீங்களாம் வீட்ல நைட்டியே போட மாட்டீங்களா? ஏமா இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நைட்டி போட்டு வந்திருக்கியே, அதான் நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறேன். நான் ஒன்னும் சொல்ல வரலைங்க, இந்த மாதிரி தான் நான், இதுதான் நான், இதை பார்த்து மக்களுக்கு பிடிச்சா ஏத்துக்கிட்டோம், இல்லன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ என்னங்க நைட்டி ஒரு பிரச்சனையாங்க அப்படின்னு கேட்க, சரி மாத்திட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு மாயா கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இதான் நான், இப்படியே எடுத்துக்கிறேன்னா எடுத்துங்க, இல்ல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டினால இவ்வளவு பிரச்சனையாக உங்களுக்கு சரி மாத்திட்டு வந்துறீங்களா? முடியாது, நான் இப்படி செலக்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லனா பண்ண வேண்டாம். எந்தெந்த Dress எங்கெங்க போடணும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் போடுவேன். அப்படியே இவங்க 2 பேரும் மாறி அடிச்சிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற பயபுல போட்டு கொடுத்துச்சு. ஏமா இதெல்லாம் நடிப்பு, உள்ள வர போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு, நைட்டில போறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல கான்பிடென்ட்டா இல்லன்ட்டு, இங்க வந்து எப்படி பேசுது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, ஆகா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கே, போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துச்சு பாத்தியா, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனா அந்த பயபுலையும் உள்ள எடுக்கல, ரிஜெக்டட், வெளியே போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க காட்டுற மரியாதை இதுதானா? டேய் வாடா, இனிமே இந்த வேல்யூவான ஒண்ணு வேணாம், இப்போ இந்த இடத்த விட்டு போயிடலாம். சார் ரொம்ப பின்னாடி போயிட்டேன்னு நினைக்கிறேன், இருங்க ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். இந்த மாதிரி அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நீ வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கையை ஒரு மாதிரி ஆக்ஷன் காமிச்சாங்க. இத பத்தியும் பின்னாடி பேசுவோம், பட் மைண்ட்ல வச்சிங்க மை லார்ட். மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்ப அந்த சிவப்பு கருப்பு போட்டு வந்த அக்கா என்ன சொல்லிச்சு, நான் டே 1ல நைட்டி போட்டு வந்தேன், எல்லாரும் என் மேலே அட்டென்ஷன் கொடுத்தாங்க, அதனாலதான் டே 2லயும் போட்டு வந்தேன் அப்படின்னு தாங்க என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு பங்கமா போட்டு கொடுத்துச்சிங்க. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டாக்டிக். அது அவங்க யூஸ் பண்ற word. வெள்ள பணியாரம் என் வாயை வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி விட்டியல. அது மட்டும் இல்ல, நைட்டி அக்கா சொன்னதுல இருந்து எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டி சேர்த்து போட்டு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த அக்கா. உடனே நம்ம நைட்டி அக்கா கோவம் வந்துச்சு போல இருக்கு, பட் அதை வெளியே காமிக்காம இப்ப என்ன நைட்டி போட்டது ஒரு கொலை குத்தமா அப்படின்னு நைட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வெளியே சிரிச்சு சமாளிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு புலி உருமல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படியே என்ன வச்சு ஏதாவது பண்ண போறீங்க, உள்ள அனுப்ப போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடா, நீங்களா நானான்னு பாத்துடலாம் அப்படின்னு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க இந்த அக்கா. அந்த ஜட்ஜ் மரியாதை குறைங்க பேசிட்டு இருக்காங்க, அது இறக்கியாது விடுங்க. இது என்னங்க மரியாதை இல்லாம என்னங்க வம்பு கேட்கணும்னே பேசுறீங்க? And this is the last time I'm going to say this. Don't ever interfere in any of my freedom. அத பார்த்தவனே மாயா, எங்க நீங்க இந்த Dress போட்டு வந்ததுல எந்த தப்பும் இல்லைங்க, ஆனா சொல்றப்ப மட்டும் இதான் நான் யாருன்றது இந்த Dress காமிக்குது அப்படின்ற மாதிரியே ஒன்னு போர்ட்ரே பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ஃபேக்கா இருக்குன்னு சொல்றேன். ஐ திங்க் நீங்க தெலுங்கு பிக் பாஸ்ல இதே மாதிரி காமன் மேன் ஒன்னு போச்சு, அதுல ஒருத்தவங்க இத பண்ணி சக்சஸ்ஃபுல்லும் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. சோ நீ ஃபேக்கா ஏதோ பண்ற அப்படின்லாம் சொன்னாங்களா, அதை கேட்டு இந்த அக்காவும் நீ ஏதாவது நினைச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி லுங்கியை மடிச்சு கட்டி, சாரி நைட்டியை மடிச்சு கட்டி நின்னுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொன்னமா சார், அவ மோசமான பொம்பளைன்னு. காக்கி சட்டை போட்டதுக்கு பின்னால ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாது.
நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் ஆக்கி சரி இவ்வளவு நடந்துச்சே, இதுல ஆரியோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அது வரைக்கும் சைலண்டா இருந்தாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ன உடனே நம்ம இந்த நைட்டி பொண்ணை ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு ஏன்னு கண்ணடிச்சு காமிச்சாரு. சோ மாயாவும் சரி ஓகே அப்ப இவங்களுக்கு மட்டும் கேள்விகளை வச்சுப்போம் அப்படின்னு இவங்களை கூட்டு போய் ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. நம்ம ராஜு தான் சும்மா இருக்காரு, அவர் ஏதாவது நோண்டு வரல. சோ ஏமா அவங்க 2 பேரும் ஏதாவது அடிச்சுக்கிட்டான், நீங்க வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வச்சாரா. அப்ப நம்ம ஆரி கூப்பிட்டு தெளிவா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நீ இஷ்யூ பண்ணுன்றதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க, அது உங்க ஒப்பீனியன், நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீ எது கேட்டாலும் வந்தா வருது போனா போகுது, ஐ டோன்ட் கேர், அதுக்காக உங்களுக்கு எல்லாம் மடிஞ்சு மடங்கி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட இருந்து பேக் டு பேக் ரிப்ளை வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன தெரியுமா சார்? அவங்களுக்கு என்ன தெரியுமா சார்? என்ன கத்துக்கணும் உங்க கிட்ட இருந்து அவங்க என்ன கத்துக்கணும்? என்னையா சொல்றது கேளுங்க, அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை, கேஸ திருப்பி விட்டுருவா, அப்புறம் 10 வருஷம் கோர்ட் கேஸ்ல அலைய போறீங்களா? அப்போ ஆரி சார் என்ன கேட்டாரு, நீங்க டுட்டோரியலோ டியூஷனோ இல்ல ஸ்கூலுக்கோ போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதை பாக்குற உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சரி என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல என் குழந்தைகளுக்கும் நான் இதான் சொல்லுவேன், உடையை பார்க்காதே குணத்தை பார், இவாளும் தான் ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு என்னால வர முடியாது, ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் இன் தட், அதே மாதிரி அவங்க ஏன் ட்ரெஸ் போட்டு வர முடியாது, அதுக்கும் நான் கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அங்கதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஆக்சுவலா இவங்க என்ன சொல்லிருக்கணும், ஒரு நைட்டி போட்டதுக்கு குத்தமா, சரி என்ன நான் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த நைட்டியை போட்டேன்னு சொன்னதாவே வச்சுக்கோங்க, அது பொய்னே வச்சுக்கோங்க. அப்ப பக்கத்துல ஒருத்தங்க ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களே அந்த ட்ரெஸ்ஸையும் கேளுங்க, ஒரு ஷோக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களான்னு இப்படின்னு கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல நோமா ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட உனக்கு தெரிய மாட்டேது, நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ. பட் அதுக்கு பதில் என்னன்றது யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அந்த அக்கா போட்டிருக்க ட்ரெஸ் இப்ப கேஷுவல் ஆயிடுச்சு, அதுவே 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் போட்டீங்க வந்திருந்தா ஊர் உலகம்லாம் என்னென்னமோ பேசும், இப்போ இதெல்லாம் ரொம்ப கேஷுவல். பட் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நைட்டி அப்படின்றது வீட்டுக்குள்ள தான் போடணும், அதிகபட்சம் வெளியில போய் குழால தண்ணி பிடிக்கிறதுக்கோ இல்ல காலிங் பெல் அடிச்சு எட்டி பார்த்து யாருன்னு கேட்கறதுக்கோ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 1008 கான்ட்ரோவர்சி பேசணும்ன்றதுக்காக தான் அக்கா பிளான் பண்ணி நைட்டியை போட்டு வந்திருக்கு. நினைச்ச மாதிரியே கான்ட்ரோவர்சியும் ஆச்சு. MBA படிக்கும்போது நீங்க நைட்டியோட தான் காலேஜுக்கு போனீங்களா? No, I can't take this at all. Actually, this is a very wrong statement against me. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஏன் வாய் நான் என்ன பேசுவேன்? ஆரம்பத்துல இவங்க சொன்னாங்க தெரியுமா, இதான் சார் நான் எப்பவுமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம எதுக்கு இந்த நைட்டியை போட்டு வந்தீங்கன்னு கேட்டப்போ, என்ன மாதிரியும் மத்தவங்கள்ட்ட இதே கேள்வி தான் கேட்பீங்களா, எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கும். அதை விட்டு நான் ரொம்ப எளிமையானவங்க, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தேவையில்லாம வளவளா கொலன்னு இழுத்துட்டு போனது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கி எழுந்த அக்கா என்ன வந்ததுல இருந்து ஏன் நைட்டி போட்டு வந்தேன்னு கேக்குறீங்களா, நீங்க எது கோட் சூட் போட்டு வரல, நீ ஏன் சாரி போட்டு வந்திருக்கேன்னு நான் கேட்கட்டுமா? ரைட் பாயிண்ட் புடிச்சு பேசுது, அதனால இதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டாஸ்க் பக்கம் திருப்பி விட்டுருச்சு மாயா அக்கா. எப்பவும் போல நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்க, எதுக்கு ஒன்ன விட நான் தகுதியான ஆள்னு பேசிக்கங்கன்னு சொன்னாங்களா. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அப்போ தன்னோட சேட் பிளாஷ்பேக்க பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க, சோ கண்டிப்பா எனக்கு இந்த மேடை தேவை, அப்பதான் என்னால அதெல்லாம் மறந்து ஓவர் கம் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி நானும் மீடியால தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம மீன் பண்ணாங்களா. உடனே நம்ம ராஜு கேட்டாரு, அதுக்கு இந்த அம்மா யா சோஷியல் மீடியா லேர்ன் ப்ரோ அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. அதாவது கத்துக்க, இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, பிரியா வர்ஷினி போல இருக்கு இந்த பொண்ணு பேரு, பிரிய தர்ஷினின்னு சொல்லிட்டாரு. முதல்ல என் பேரை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண கத்துக்கோ, என்னெல்லாம் வம்புக்கு இத்தனை இப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றுச்சு. ஆமா சாரி மேடம், பிரியதர்ஷினி சாரி பிரியதர்ஷினி, என்கிட்டலாம் வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிடுவோம். சாரி பிரியதர்ஷினி. இதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. ராஜ் ஜிம்பிடி தலையன் வந்தலேருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இப்படிலாம் பண்ணா உள்ள எடுப்பாங்கன்னு நினைச்சு இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுதா இல்ல உண்மையிலேயே இந்த அம்மா இப்படிதானா அப்படின்றது தெரியல. பட் ராஜு அவர்களுக்கு இது தேவைதான். எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வா போன்றது, வாடா போடாங்கிறது, பைத்தியக்காரன் கிறுக்கன் இப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தா இப்படிதான் மூக்குல குத்துவாங்க. சோ இனிமையாவது எல்லாரையும் மதிக்க கத்துக்கோங்க. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஃபைனலி ஒரு சில காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எண்ட் ஆஃப் யுவர் ஜர்னி அப்படின்னு சொல்லி. அதுக்கு மாயா சொன்ன மேஜர் காரணம் என்னன்னா, உங்களுக்கு கேர் தேவை. ஏற்கனவே உங்க அம்மா அப்பாவை இழந்துட்டீங்கன்னு சொல்றீங்க, உள்ள போனா இன்னும் போட்டு அடிப்பாங்க, எமோஷனலி வீக் ஆவீங்க. சோ வெளியே போய் நீங்க மென்டல் ஹெல்த் எல்லாம் கேர் பண்ணிட்டு உங்களை பத்தியும் கேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன் வாங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு கொஞ்ச நாளாவே நீ திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நான் ஓகேவா தான் இருக்கேன். என் மென்டல் ஹெல்த் கேரை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதை பத்தி எனக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்களா. லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ரிஜெக்ட் பண்ணணும்னா மூஞ்சி மேல சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அதை விட்டு நான் சொன்னதையே வச்சு என்ன குத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு. ராஜு என்ன சொன்னாரு, ஏமா மூஞ்சி மேல அதை சொல்ல முடியாது அப்படின்றதுனாலதான் சுத்தி வளைச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. Want to reject me, please say it on the face. எனக்கு அதான் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லி தான் அதை உங்க மனசு கஷ்டப்படுத்தாம சொல்றாங்க. டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான பீஸ் எல்லாம் தூக்கி தான் உள்ள போடணும். அப்பதான் பயங்கர கலவரமாவும் கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்து நல்ல புள்ள பேர் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த நைட்டி அக்கா நம்மள சும்மா விடாது, பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பயம் வரும். ஏன்னா அக்கா பண்றதெல்லாம் பாக்குறப்போ குட்டி வனிதாக்கா லெவலுக்கு பேசிட்டு இருக்க, அதை போய் ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டீங்களே, நல்ல கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கப்பா, போங்கப்பா நீங்க. என்னடா அப்புறம் வெளியே வந்து அக்கா என்ன சொல்லிச்சு, எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த ஜட்ஜஸ் என்கிட்ட பிஹேவ் பண்ணது சுத்தமா பிடிக்கல. என்ன பார்த்து இந்த மாயா இப்படி வாய மூடுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் ஆரி இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டாதான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு நிக்கிறாங்க. அவங்கள சிம்பிளா ஒரு அப்பாலஜி கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். எல்லாருமே இந்த உலகத்துல மனுஷா தானே, நான் கேட்கல சாரி. பாத்தீங்களா சத்தியமுறை, நீங்க குடும்பத்தோட வந்து இவங்க 3 பேர் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஸ்டேஷன் விட்டு போவன்ட்டு போராட்டம் பண்ணுறானுங்க. ஆனா கட்சி வரைக்கும் யாரும் மன்னிப்பெல்லாம் கேட்கல, அந்த அக்காவும் போயிடுச்சு. பட் ஏற்கனவே நாட்டாமையே நம்மளோட தீர்ப்பை சொல்லியாச்சு. இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அக்கா நைட்டி போட்டு வந்திருக்காங்க. தெலுங்கு பிக் பாஸை பார்த்ததும் உண்மை. ஆனா நான் ஒரு காமன் மேன் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நைட்டி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு இதான் ப்ரோ நானு இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுதான் இவ்வளோ பெரிய ஜவ்வு முட்டாய்க்கான மெயின் காரணம். நீ அடிக்கிற வெயில்ல சொட்டர் போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. பட் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த ஜட்ஜஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் இத்தனை சீசனா பிக் பாஸ் ஓட்டிட்டு இருக்காரு நம்ம டைரக்டர், அவர் கண்டிப்பா உங்களை பிடிச்சிருக்கும். சோ அட்லீஸ்ட் வைல்ட் கார்ட்லயாவது உங்களை உள்ள அமுச்சு விடுவாங்க. அப்பவும் நைட்டி போட்டே போகணும், ஓகேவா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் சரியே, கூடவே ஒரு அக்கா நின்னுட்டு இருந்துச்சு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்கா ஒரு தனி கதை, ஒரு 30 செகண்ட்ல சொல்லி முடிச்சிடலாம். நான் சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் தனியா வாழ்ந்தேன், தனியா வளர்ந்தேன், தனியாவே இருந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த காதல் கல்யாணம் பையன் அதெல்லாம் சுத்தமாகாதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்னத்துக்கு நீ வீட்டுக்குள்ள போகணும் இல்லைங்க, அங்க போய் கிரியேட் ஆகலாம்ல. ஆமா, உன் வயசு என்ன? 28ங்க. 28 வருஷமா பண்ணாத 100 நாள்ல உள்ள போய் கிரியேட் பண்றேன். போமா நீ அந்த பொண்ணு கூடயா அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. பை. உங்க ஜர்னி இங்க தான் முடிஞ்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் விரட்டி விட்டுட்டாங்க அந்த வத்தலே. வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. இதை தாண்டி சிறப்பான சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் கடகடன்னு பாத்துருவோம். உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுல்ல. ஃபர்ஸ்டே வந்த இந்த அக்கா கலகலன்னு பேசிச்சு, முறுக்கு சுடும் போல இருக்க வீட்ல. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களையும் நல்லா வருத்து எடுத்துச்சு. எஸ்பெஷலி நம்ம ராஜுவை, அதாவது ஒரு சினாரியோ அவரே கொடுத்தாரு. முறுக்கு சாப்பிட்டு காசு கொடுக்காம இருக்காங்க, அவங்கள நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பயபுள்ள போய் பாக்கெட்ல கையை விட்டுருச்சு. சார் உண்மையிலே அடிக்க வருவேன் சார், ஒரு பேண்ட் ஊத்துறாமா ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுமா அம்மா. இது மட்டும் இல்லாம நிறைய கலகலன்னு பேசினதுனாலையும் ஓப்பனா இருந்ததுனாலையும் மறைக்காம உண்மையா இருந்ததுனாலையும் எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சு போச்சு. செலக்டட். அடுத்து இந்த கருப்பு சட்டை போட்ட அண்ணன் வந்தார் மதுரையில இருந்து. அவர் வந்து ஆரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலாஜிக்கும் இவருக்கும் ஒரு போட்டி வந்தப்போ நான் தெரியாம அந்த கைத்துல இருந்து கை எடுத்துட்டேன், சோ நானே வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியில இருந்து வெளியே போனார். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, அப்ப அவரை மாதிரியே நீ விட்டு கொடுத்துட்டு போயிரு இன்னொருத்தருக்கு அப்படின்னு போ சொல்லிட்டாங்க. ஷாலினி எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. எவ்வளவு காண்டாவும். அவரும் கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் பண்றது யாரு தெரியுமா? மாயா. அது சரி, மாயா ஜட்ஜ் இல்லையா, ஹோஸ்ட் தானே, இந்த அம்மா என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஆரம்பத்திலே இந்த ராஜு பயபுள்ள இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஹோஸ்டா இருந்துக்கிட்டுமா, நீ ஜட்ஜா இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்டு போச்சு. இந்த பயபுள்ள போட்டு எல்லாரையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு வருத்தெடுக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஜட்ஜ் சீட்டுக்கே போயிடுறேன், நீ நல்லா ஜட்ஜ் பண்ற என்ன விட, அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்ததுக்கே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி விட்ட, அப்புறம் அடுத்த சீசனுக்குலாம் என்ன பண்றது, போ உன் இடத்துக்கே உட்காரு சார். அது வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல உட்கார வச்சிட்டாரு. சரி நம்ம கருப்பு சட்டை அண்ணன்ட்ட வருவோம். அவர் நடந்து போயிட்டு இருந்தாரா, எப்பவும் போல நம்ம ராஜு என்னங்க அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிட்டு இருந்தாரு. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. என்னங்க சும்மா சொல்றமா உண்மையில சொல்றமான்னு கேட்காம இல்லாம அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை. உங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்டப்போ ராஜு ஆரம்பத்துல ஒரு மாதிரி பண்றப்போலாம் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு டீசென்ட்டாலாம் சொல்லல. பைத்தியக்காரத்தனமா யாராவது பண்ணா எனக்கு கோவம் வரும் அப்படின்ட்டாரு. யார் அப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு ராஜு ஆரம்பத்துல ஒண்ணு பண்ணாரு, அப்ப கடுப்பாச்சு, இப்போ ஓகே அப்படின்னாரு. யாரா லூஸ் மாதிரி பேசினா எங்களுக்கு கோவம் வரும். இங்க யார் அப்படி பேசலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல இவர் கொஞ்சம் ஜோக்குன்ற பேர்ல லைட்டா உழப்புனாப்ல. நீ ஸ்கில்ன்ற பேர்ல உழப்புனல. பரவாயில்ல, அதை ஏத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. அதாவது ராஜுவோட காமெடிகள்லாம் சூப்பர், இன்ஸ்டன்ட் கவுண்டர் எல்லாம் வேற லெவல். அங்க இருக்கறதுல தி பெஸ்ட் காமெடியன் அப்படின்னா இவர்தான். ஆனா நம்மளோட எந்த ஒரு காமெடியுமே மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரியோ மரியாதை குறைவா நடத்துற மாதிரியோ இருக்க கூடாது. அது ஒண்ணு மட்டும் தான். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாமல. ஆனா இவருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா எதிர்த்தாலும் ரிவர்ஸ்ல படிப்பாராம். இதை கேட்ட ராஜு இது பேர் ஸ்கில்லாடா? அது மட்டும் இல்லைங்க, நான் ரிவர்ஸ்ல நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்தும் காட்டினாரு. இதெல்லாம் பேரு ஸ்கில் அப்படிங்கிறாரு நம்ம ஜட்ஜ் ராஜு. அப்ப இவர் என்ன பண்றணும், இது ஸ்கில் இல்ல தானே, முடிஞ்ச நீ இதை பண்ணி காட்டு பாப்போம் அப்படின்னு அந்த பக்கமே திருப்பி விட்டுருந்தா, இல்ல வேணாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனாலதான் நம்ம நைட்டி அக்காவே அமுச்சு விட்டாங்க, அப்புறம் ஒன்னே அமுச்சு விட்டுருக்க போறாங்க. என்ன? ஆமா ஆமா.
ஃபைனலி என்ன நோண்டுனாலும் அமைதியா இருக்கான், அதனால இவனையே செலக்ட் பண்றோம்னு சொல்லி செலக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கரெக்டா ஒன்னு சொன்னார். இவனுங்கள்ட்ட பாடுபட்டு நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக குரலி வித்தையெல்லாம் காமிச்சாங்க. ஆனா இங்க பாருங்க, இது காமன் மேன். இந்த காமன் மேன் ஜெயிச்சிட்டு வந்து அப்புறம் இருக்குடா உங்களுக்குலாம் என்னையா குரலி வித்தை காமிக்க வச்சுக்க அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு போன அந்த நிமிஷம் இந்த மனுஷன் மேல எனக்கு மரியாதை வந்துச்சு. காமன் மேன் யாருன்றது வெளியே வரணும் உலகத்துக்கு. அப்ப சொல்லுவேன், எவனா குரலி வித்தை காமிக்க வச்சீங்க இருக்குடா உங்களுக்கு. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு போறல விட்டு போ. அவ்வளவுதாங்க, மத்ததெல்லாம் ரொம்ப சுமாரான கண்டென்ட் தான். சோ ஃபைனலி யார் செலக்ட் ஆனாங்க ரிஜெக்ட் ஆனாங்கன்றத பாத்துலாமா? இவங்க தான் இந்த எபிசோட்ல வந்த 11 பேர். அதுல 2 பேர் மட்டும் ட்வின்ஸ் போல இருக்கு. அண்ட் இந்த ஆஷான்னு சொல்லி குவாலிஃபை ஆயிருக்காங்கல்ல, அவங்க புதுசா செலக்டட். காரணம் என்னன்னா, நிறைய பேர் அவங்க குண்டா இருக்காங்கன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் நான் ப்ரூவ் பண்ணும், நான் ஜெயிச்சிட்டேன், இங்க வந்துட்டேன், இப்பெல்லாம் என்னடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன்னு சொன்னாங்களா, அதனாலேயே அவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு டைமும் சைஸ பத்தி சொல்லி என்ன பாடி ஷேம் பண்ண எல்லாருக்கும் this is my card. ஏன் கத்துற? சோ இதுதான் இந்த ஃபைனல் லிஸ்ட் ஆன் டே 5 எபிசோட். பட் இன்னைக்கு என்னமோ தெரியல, அதிசயமா 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி நீங்க சொல்லுங்க, இந்த நைட்டி அக்கா பண்ணது ரைட்டா தப்பா? ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தது கரெக்டா தப்பா? பட் இதெல்லாத்தையும் தாண்டி பிக் பாஸ் உள்ள போறதுக்கு இவங்க சரியான ஆளா இல்லையா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா ஃபீட்பேக்கா கொடுங்க. அதையும் உங்களுக்காக சிறப்பா செய்யறேன். இந்த RAKESH. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.